வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. 2029 தேர்தலில் மகளிர் இடஒதுக்கீடு குறித்த மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் குழு தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகு நாரி சக்தி வந்தன் அதிநியத்தை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கான தருணம் தற்போது அமைந்துள்ளதாகவும் 2029 மக்களவைத் தேர்தல் மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களை மகளிர் இடஒதுக்கீட்டுடன் நடத்துவது அவசியமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மாலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் எனது வாக்குச்சாவடி மிக வலிமையானது என்ற கருப்பொருளில் கலந்துரையாட உள்ளார். மேலும் தமிழகத்திற்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான முன்னேற்றம் குறித்து சமூக வலைதள பதிவில் விரிவாக விளக்கி கூறியுள்ளார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கொலம்பியா இந்திய பொருளாதார உச்சிமாநாடு 2026 வளர்ந்த இந்தியாவிற்கான தேடல் என்ற நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பயணம் அதன் சர்வதேச உறவு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளதாக அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா தெரிவித்துள்ளார். மேலும் உலகளாவிய மாற்றங்களை கையாள்வதில் இந்திய அமெரிக்க கூட்டாண்மை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரையிலான தமிழக கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி தொடங்குகிறது. மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு விசை மற்றும் இழுவை படகுகளுக்கு தடை விதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிர்கிஸ்தானின் பிஷ்கெக்கில் நடைபெற்று வரும் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சுஜித் கல்கல் மற்றும் அபிமன்யு மன்வல் ஆகியோர் தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.